ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா இன்றைக்கி பெங்களூரில் இருக்க அக்வேரியம் தான் போயிருந்தோம். நியூ இயர் அன்றைக்கி காலையில் எழுந்து சீக்கிரமாக ரெடியாகி போகலான்னு இருந்தோம். பட் இருந்தாலும் இந்த சுட்டிஸ்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. 11 ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் எங்கேயாச்சும் கிளம்பணுன்னா பசங்களெல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ரெடியாகி கிளம்புறதுக்குள்ளே 11 ஆகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. பைக்கில் வரும்போதே ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் பஸ்ஸில் இன்றைக்கி போக முடியாதுன்றதுனால நாங்கள் மெட்ரோ தான் சூஸ் பண்ணியிருந்தோம். மெட்ரோ ட்ரெயின் 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்துகிட்டே இருக்குது. அதனால மெட்ரோவில் போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து கிளம்புறதுனால 3 ட்ரெயின் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் 1 ஹவர்க்குள்ளே ரீச் ஆகிட்டு அங்கே பக்கத்தில் பார்க் இருந்துச்சு. பார்க்கு ஜம்பிங்கு பசங்களுக்கு, அதுக்கப்புறம் ட்ரெயின், போட்டிங்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. போட்டிங் ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. எப்படி வெயிட் பண்ணி போகணுன்னா 1.5 ஹவர் ஆகும் போல். ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதிலலாம் போனால் நம்மளுக்கு இதில் டைம் போயிடும்ன்றதுனால நாங்கள் அதிலலாம் போகல. பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ என்ன பண்ணுறது, ஃபுல் ரஷ்ஷாக இருக்கமோ வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம வீக் டேஸில் எப்பாச்சும் வரலாம், அப்பாச்சும் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, பக்கத்துலேயே பார்க் இருந்துச்சு. ஊஞ்சல், ஜர்க்கா மரம், ஸ்லைடிங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதிலலாம் கொஞ்சம் நேரம் பாப்பாவெல்லாம் நல்லா விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் நாங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு போயிருந்தோம். அதையெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதையெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்க அக்வேரியம் தான் போகலான்ட்டு கிளம்பியிருந்தோம். அக்வேரியம் போனால் அங்கேயும் ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே ட்ரெயினுக்கோ போட்டிங்க்கோ இருக்கிற ரஷ்க்குனா இது கொஞ்சம் கம்மி தான். ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு டிக்கெட் கவுண்டரில். அதுக்கப்புறம் போனோன்னா உள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் நிதானமாக பார்த்துட்டு வரணும். எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்ஸு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது இந்தியாவிலே 2nd லார்ஜஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரிய இடம் 2nd பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் மைசூருன்னு சொன்னாங்க. மைசூர்லேயே நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலனா வித்தின் 1 ஹவரில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். மைசூர்லேருந்து 1 ஹவரில் ரீச் ஆகிற அளவுக்கு தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ அதனால் மைசூர்லேயே நாங்கள் பார்த்துருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறது. பெங்களூரில் இருக்க அக்வேரியம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறது. நீங்களும் ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. சுட்டிஸ்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். ஒரே பிளேஸ்லனா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. என்னுடைய பாப்பாவும் குட்டி பையனும் அழகாக பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த பிளேஸ்க்கு போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் நல்லா பார்த்துட்டு வெளியவும் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. மேலே டாப்லேயும் இருந்துச்சு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ளெல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் வீடு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் மெயின்டைன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டிருந்தா. எப்படின்னு சொல்கிறது எனக்கும் தெரியாதமோ, அது எப்படி பண்ணுறாங்கன்ட்டு அந்த ப்ராசஸில் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி எல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு போட்டிங் ட்ரைனிங் போவதே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்மோக் வர மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு ஒரு பிளேஸில் அங்கே கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. வீட்டிலே கேக் கட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.